மனதை உருக்கும் வகையிலான அந்த திருவண்ணாமலை சம்பவம் குறித்து பார்த்தோம். அங்கு பாறை உருண்டதில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி மீண்டும் தற்போது தொடங்கியிருக்கிறது. அது குறித்த கூடுதல் விவரங்களை அங்கு இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், மீண்டும் அந்த மீட்பு பணி தொடங்கி இருக்கிறது. 2 உடல்களை மீட்பதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவிற்கு இருப்பதாக மீட்பு பணியில் ஈடுபட்டிருப்பவர்கள் சொல்கிறார்கள்? மூன்றாவது நாளாக திருவண்ணாமலை மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில்தான் அந்த மீட்பு பணி நடைபெறும் இடத்திலே நாம் தற்போது இருக்கிறோம். அந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் விவேக் காட்டிட்டு இருக்கார், நீங்க பார்க்கலாம். குறிப்பாக அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கு 15 அளவிலான ஒரு வீடு தான். அந்த வீட்டில் தான் பெரும் பாறைகள், மண் குவியல் அனைத்துமே அந்த வீட்டில் விழுந்ததுனால தான் இந்த 7 பேரும் சிக்கி கொண்டார்கள். இந்த நிலையில் அங்கே இருக்கக்கூடிய பெரும் பாறைகள் உள்ளிட்டவையெல்லாம் இன்று காலை மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் அகற்றப்பட்ட நிலையில் தற்போது பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் அந்த பாறைகள் அகற்றிய பிறகும் அந்த சடலங்கள் கிடைக்காத நிலை தான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அப்போது என்றால் நேற்று அந்த கௌதம் அவருடைய சகோதரி வீட்டு வாசலின் அருகே அவர் கண்டறியப்பட்டார். அப்படி என்றால் அந்த சிறுமிகள் மீதம் இருக்கக்கூடிய மகா உள்ளிட்ட சிறுமி 2 பேரும் அந்த வாசல் படிக்கு வெளியே இருக்கக்கூடிய வீட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய மண் குவியலில் இருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் மீட்பு படையினர். அதைத் தொடர்ந்து தற்போது அந்த வீட்டின் உள்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இடத்திலும் அந்த மீட்பு பணிகள் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் வீட்டுக்கு வாசல் வெளியே இருக்கக்கூடிய அந்த இடங்களில் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த மண் குவியல் பாறைகளில் சடலங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கண்டறிந்து அந்த இடங்களில் தற்போது இந்த மீட்பு பணியானது தொடர NDRF குழுவினர் முடிவு செய்திருக்கிறார்கள். வீட்டிற்கு உள்ளே பாறைகள், பெரும் பாறைகள் எல்லாமே 1 டன் 2 டனுக்கு மேல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாறைகள் அவையெல்லாம் தற்போது அகற்றப்பட்ட நிலையில் சடலங்கள் கிடைக்கவில்லை. அதைத் தொடர்ந்து நேற்று இரவிலிருந்தே அந்த சிறுமிகளினுடைய சடலங்கள் கிடைத்துவிடும் என்றுதான் தொடர்ந்து மீட்பு படையினர் மிகுந்த சவாலுக்கு மத்தியில் இந்த பணியை தொடர்ந்து வந்தனர். இந்த நிலையில் அவர்களுடைய சடலம் இங்கு தற்போது அந்த வீட்டில் கிடைக்காத நிலையில் வேறு பகுதியில் வீட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த சேறு சகதியமாக பாறைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர்கள் சிக்கியிருக்க வாய்ப்பு இருப்பதாக NDRF குழுவினர் முடிவு செய்து தற்போது அவர்களுடைய தேடுதல் பணியை வேறு திசைக்கு மாட்டியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடு இருக்கக்கூடிய பகுதி, வீட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் இப்போ அந்த JCP அந்த தூண்டும் பணியை தற்போது தொடங்கி இருக்கிறது. NDRF குழுவினரும் இது போன்ற பணியில் தொடர்ந்து அதுக்கடுத்து எடுத்து செல்வது என்ன, கீழே நோண்ட மேலே இருந்து அப்புறம் அந்த மண் சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அந்த மண் சரிவு ஏற்படாமல் தவிர்த்து எப்படி இந்த பணியை தொடர்வது என்பது தொடர்பான அந்த ஒரு முடிவுக்கு பிறகு அடுத்த கட்ட பணியை தொடர்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அபிநயா, மிகுந்த சவால்களுக்கு மத்தியில் இந்த துயரமான மீட்பு பணியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இது சார்ந்த ஆலோசனைகளுக்கு பிறகு அந்த 2 உடல்கள் மீட்கப்படும் என்று நம்புவோம். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.